சரி, வேதத்தின் அங்கங்கள் எவை? அங்கங்கள் 6. பரவாயில்லையே, சரி ஒவ்வொன்றாக சொல். சிக்ஷா, கல்பா, 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 கல்பா. திரு திரு என்று விழிப்பதால் தான் இவனுக்கு திருமேனி கொண்டான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஒழுங்காக பதில் சொல்லாத இவனை தெருவில் நிறுத்தி தண்டிக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் இவன் பெயரை மாற்றிவிட வேண்டியதுதான் திருமேனி என்று. நிறுத்துங்கள். போதும் உங்கள் கேலி பேச்சு, இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பார்த்தாயா சாரங்கா, இன்றுதான் நம் பாடசாலையில் புது மாணவனாக சேர்ந்தான், அதற்குள் நம்மை அதட்டுகிறான். அதானே, நாம் திருமேனியோடு உரையாடினால் இவன் நம்மிடம் வந்து வாக்காடுகிறான். நீங்கள் இவனோடு உரையாடவும் இல்லை, நான் உங்களோடு வாக்காடவும் வரவில்லை. அப்படி என்றால் எங்கள் உரையாடலை ஏன் இடைமறித்தாய்? உண்மையில் இதுவரை நீங்கள் செய்ததுதான் வாக்காடல். பாவம், இவனை பாருங்கள். இவன் முகம் எப்படி வாடிவிட்டது. இதற்கென்ன சொல்கிறீர்கள்? அவன் முகம் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பாடத்தை ஒழுங்காக பாடம் செய்து வந்திருக்க வேண்டும். இவன் மனப்பாடம் செய்யாததற்கு தகுந்த காரணம் இருக்கலாம். ஏன், மற்றவர்களை விட ஞாபக சக்தி சற்று குறைவாக கூட இவனுக்கு இருக்கலாம். அதற்காக இவனையும் இவனின் பெற்றோர் வைத்த பெயரையும் இழிவுபடுத்தி பேசும் தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுக்க வேண்டும்? நாங்கள் இப்பாடசாலையின் மூத்த மாணவர்கள். மேலும் நாங்கள் ஒன்றும் இவனை இழிவுபடுத்தவில்லை. இப்படி செய்தால் உத்வேகத்தால் இவன் அடுத்த முறை நன்கு மனப்பாடம் செய்து வருவான் என்றுதான் அப்படி செய்தோம். உங்கள் செய்கையில் எந்த நியாயமும் இல்லை. நம் ஆச்சாரியார்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவன் நம்மை விட அறிவில் குறைந்தவனாக இருந்தால் அவன் மேல் கருணை கொண்டு அவனையும் நம் நிலைக்கு உயர்த்த உதவ வேண்டும். மாறாக அவனை கேலி செய்து ஒதுக்கக்கூடாது. ஒருவன் நமக்கு சமமான நிலையில் இருந்தால் அவனோடு நட்பு பாராட்டி நமக்கு தெரிந்ததை அவனுக்கும் அவனுக்கு தெரிந்ததை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக நீயா நானா என்று அவனோடு போட்டியிடக்கூடாது. ஒருவன் நம்மை காட்டிலும் மேம்பட்டவனாக இருந்தால் இறைவன் அவனுக்கு ஒரு உயர்ந்த நிலை கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணி மனம் மகிழ வேண்டும்.